வெளிப்படுத்துதல் பாகம் 2. வெளிப்படுத்துதல் 2-3 அதிகாரங்கள். 7 சபைகள். ஜனவரி 22. சுவிசேஷத்தின் பாதுகாவலர்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்துதல் 2 வசனங்கள் 1-2. ஆசிய மைனரின் நுழைவு வாயிலாக விளங்கிய துறைமுக நகரமான எபேசு ஒரு முக்கிய வணிக மையமாக இருந்தது. இறுதியில் ஆரம்பகால கிறிஸ்துவத்தின் ஆற்றல் மிக்க மையமாக மாறியது. யோவானிடம் இயேசு 7 சபைகளுக்கு எழுதும்படி சொன்ன 7 நிருபங்களில் எபேசுக்கான இந்த செய்திதான் முதலாவது. அந்த நிருபங்கள் ஒரே பாணியில் அமைந்துள்ளன. அவை ஒவ்வொன்றும் அந்தந்த சபையின் பிரதிநிதியான தூதனுக்கு, அதாவது தலைவருக்கு எழுதப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் அந்தந்த சபையை பற்றிய இயேசுவின் மதிப்பீட்டை தெரிவிக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் முதல் அதிகாரத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டுள்ள விளக்கங்களுடன் தொடங்கி ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கான குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்துடன் முடிவடைகின்றன. ஆனாலும் அந்த சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் யோவான் அதை எழுதிய காலத்தில் இருந்த அந்த சபைகளின் உறுப்பினர்களுக்காக மட்டும் உரியவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யுகங்கள் நெடுகிலும் கிறிஸ்துவ சபையின் படிப்படியான காலகட்டத்தை சுட்டி காட்டுவதாகவும் அமைந்துள்ளன. இதன் அடிப்படையில் எபேசுக்கான நிருபம் தோராயமாக கிபி 31 முதல் 100 வரையிலான கிறிஸ்துவ சபையின் நிலையை சுட்டி காட்டுகிறது. இது கிறிஸ்து உயிர் தெழுந்ததை தொடர்ந்து வருகிற காலகட்டமாகும். அதன் மூலம் வாழ்த்துறையில் இயேசுவை பற்றி 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று சொல்லப்படுவதின் விளக்கம் விவரமாக புரிகிறது. வரலாற்றில் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் அப்போதும் உயிரோடு இருந்த ஒரு காலகட்டமாக அது இருந்ததால் எபேசுக்கான செய்தியானது இயேசு மாம்சத்தில் இல்லாத சமயத்திலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார் என்பதை நினைவூட்டுகிறது. மத்தேயு 28:20. அந்த திருச்சபையை பொய்யிலிருந்து பாதுகாத்ததற்காகவும் அந்த விசுவாசிகளை கிறிஸ்து பாராட்டினார். அந்த ஆரம்ப கட்டத்திலேயே போலிகள் ஏற்கனவே சபைக்குள்ளாக நுழைய ஆரம்பித்திருந்தார்கள். உதாரணமாக, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்களை வேறுபட்ட சுவிசேஷத்தை கலாத்தியர் 1:6 நம்பியதற்காகவும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டி போட மனதாய் இருந்தவர்களை பின்பற்றுவதற்காக கடிந்து கொண்டார். வசனம் 7. அத்தகைய கண்டிப்பால் தான் திருச்சபை அதன் கோட்பாடுகளில் உறுதியாக வேரூன்றி இருந்தது. சேனைகளின் ஆண்டவரே, நீர் வருகிற நாள் வரை நான் நிலைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின் சகல தவறான விளக்கங்களுக்கு எதிராகவும் என் சுவாசமாகவும் கேடகமாகவும் இரும். அதிக ஆராய்ச்சிக்கு மத்தேயு 18:20, அப்போஸ்தலர் 20:29-30, 2 கொரிந்தியர் 11:13-15 வசனங்கள். ஆமேன்.